வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு டைம் கட் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் கட் அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்லேயே 2003 அதாவது 2003 மாஸ்க் போட்ட ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தன் 4 ஸ்டூடெண்ட்ஸை கொடூரமாக கொலை பண்ணுறான். அந்த சம்பவங்கள் நடந்து பல வருஷம் ஆகுது. இப்போ 2024 அந்த சம்பவங்கள் நடந்து பல வருஷம் ஆகியிருந்தாலும் இந்த சம்பவத்தை அந்த டவுனில் இருக்கிற மக்கள் யாருமே மறக்கலை. நம்ம ஹீரோயின் இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. 2003 அந்த சீரியல் கில்லர் கொலை பண்ணதில் நம்ம ஹீரோயினுடைய அக்காவும் ஒருத்தங்க. ஹீரோயினோட அப்பா அம்மா ஹீரோயினை கண்டுக்கிறதே இல்லை. ஹீரோயின் மேலே பாசமாகவும் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க மூத்த பொண்ணு இறந்த காரணத்தினால இன்னமும் அதே சோகத்தோடு தான் இருக்காங்க. நம்ம மேலே பாசமே காட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கவலையோடையே வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். ஒரு நாள் ஹீரோயினுடைய அக்காவோட நினைவு நாள் வருது. அதுக்காக ஹீரோயின் அவங்களுடைய ஃபேமிலியோட அவங்க அக்கா இறந்து போன இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல திடீர்னு ஒரு மிஷின் தானாக ஆக்டிவேட் ஆகி நம்ம ஹீரோயினை 2003 அதாவது 2003க்கு கூட்டிகிட்டு போகுது. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இது ஒரு டைம் மிஷின் அப்படின்னு. 2024 இருந்த ஹீரோயின் இப்போ ஒரு டைம் ட்ராவல் மிஷின் மூலிமா டைம் ட்ராவல் பண்ணி 2003க்கு வந்துட்டாங்க. ரொம்பவே பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி வந்த நம்ம ஹீரோயின் எப்படின்னே தெரியல, நம்ம டைம் ட்ராவல் பண்ணி 2003க்கு வந்துட்டோம். இந்த வருஷம் தான் நம்ம அக்காவை ஒரு சீரியல் கில்லர் கொலை பண்ணால் நம்ம அக்காவை மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸை கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். நம்ம எப்படியாச்சும் முயற்சி பண்ணி அந்த சீரியல் கில்லர் கிட்ட இருந்து நம்ம அக்காவை உயிரோடு காப்பாற்றலாம், அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் காப்பாற்றலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஹீரோயின் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன, நம்ம ஹீரோயின் டைம் ட்ராவல் பண்ணி வந்து நினைச்ச மாதிரியே அவங்க அக்காவை உயிரோட காப்பாற்றினாங்களா, அந்த சீரியல் கில்லர் யார், எதுக்காக இந்த மாதிரி கொலைகள் பண்ணிட்டு இருக்கான், எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு மறுபடியும் நம்ம ஹீரோயின் 2024க்கே போனாங்களா இல்லையா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டோரியாக பார்த்தா டைம் கட் அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை ரொம்பவே சிம்பிளான கதையாக தான் இருக்குது. ஆனால் படத்தை ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் சூப்பராகவும் எடுத்திருக்காங்க. டைம் ட்ராவல் படம் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே சயின்டிஃபிக்காக போகாமல் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக அந்த டைம் ட்ராவலை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டாங்க. படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே அவங்களுடைய ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. டோட்டலாக டைம் கட் அப்படிங்கிற இந்த ஹாலிவுட் படம் எப்படி இருக்குது அப்படின்னா, படம் ஒரு ஆகா ஓஹோ ரேஞ்சுக்கு இல்லைனாலும் படத்தை ரொம்பவே டீசெண்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ரொம்ப நல்லாவும் எடுத்திருக்காங்க. ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல படமாக இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சீரியல் கில்லரை பேஸ் பண்ண கதை அதில் டைம் ட்ராவலை கொண்டு வந்து ரொம்பவே சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படம் இப்போ தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஃபேமிலியோடய பார்க்கலாம். அந்த அளவுக்கு அதிகமாக இந்த படத்தில் 18+ காட்சிகள் இல்லை. ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.